கடந்த 1962 வருஷம் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி மகர ராசியில இந்த மாதிரி எல்லா 8 கிரகங்களும் கூடி நினைச்சு. இந்த டேட் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் சந்திரன் அங்க இதுவே ஒரு 7ஆம் தேதியா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிடும், கும்பத்துக்கு. அதனாலதான் அந்த தேதியை குறிப்பா சொல்றாங்க. அதாவது பிறவ வருஷத்துல, இங்கிலீஷுக்கு 1962, அது பிறவ வருஷம் தை மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா தை மாசம் காலையில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மகர லக்கணத்துலதான் பிறக்கும். காலையில பிறந்தா, நான் சொல்றது காலையில, ஏன்னா ஒரு லக்னம் 2 மணி நேரம் தான், அது நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒரு டிகிரி நகலும் அந்த ராசியில. 30 நாள்ல 30 டிகிரி நகர்ந்து அடுத்த ராசிக்கு. அந்த மாதிரிதான் மாதத்தை கணக்கிடும். இப்ப எல்லாமே கிரகங்களா அந்த லக்னத்திலேயே உட்கார்ந்துருச்சு பாத்தீங்களா. அதாவது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 2 வரைக்கும் அதை கிரக சேர்க்கைன்னு, 3 ஆயிடுச்சுன்னா அது கிரக யுத்தம்னு ஆயிப்போகும். லக்னாதிபதியும் உள்ளே மாட்டிக்கிட்டாரு, லக்னமும் மாட்டிக்கிச்சு, ராசியும் மாட்டிக்கிச்சு, ராசி அதிபதியும் மாட்டிக்கிடுச்சு, எல்லா கிரகமும் உள்ள ஒண்ணு ராகு இல்லைன்னா கேது, ஏதோ ஒண்ணு மட்டும் வெளியே இருக்கு, மீதி எல்லாம் மாட்டிக்கிச்சு. இதுல என்னன்னா, இது கிரகண தோஷத்துல அத்தனை கிரகமும் மாட்டிக்கிச்சு. மகர ராசிக்கு கிரகண தோஷம் நடந்துகிட்டு இருந்த காலத்துல இந்த மாதிரி அத்தனை கிரகங்களும் சூரியன் முதற்கொண்டு அந்த மாதிரி ஒரு கால் அமாவாசையில கிரகணத்தன்னைக்கு பிறந்தான்னா மகா தர்திரியமானதான் இருக்கான். இதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டியதில்லை. இதுல இந்த நெகட்டிவ் யோகங்கள் ஸ்ட்ராங் ஆயிடும். பாசிட்டிவான யோகங்கள் பூராமே கிரகண பீடையில மாட்டி அவனுக்கு யோகமே இல்லாம படாத பாடுபடுவேன், கஷ்டப்படுவேன்.